ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் இன்றைக்குள்ள லன்ச் ஃபுல்லுமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பீஃப் சுக்கா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பைசஸ் பிடிக்கும்னா நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கிடலாம். நான் கடுகு போட்டு தாளிக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஆனியன் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனையும் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேண்டாம், சுக்கா மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டு. இந்த டைமில் நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். ஏற்கனவே நான் பீஃப் எடுத்து அதை வந்து இஞ்சி, பூண்டு, உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். பீஃபை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வேக வைக்கணும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கலை. இது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா பெப்பர், சீரகம் இந்த 2ஐயும் ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிடுதேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சுண்ட வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீஃபை இதில் சேர்க்கணும். பீஃபை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் அந்த பீஃபில் கோட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இனிமேல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. அப்போது அந்த பீஃபில் உள்ள எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக பீஃப் சுக்கா ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக கறி மசாலா தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பீஃப் சுக்கா ரெடி. லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி நம்ம இறக்கிடலாம். என்னோடய ஸ்டைலில் பீஃப் சுக்கா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிட்டு. பீஃப் கூடையே பீஃபோட எலும்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் சூப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலும்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அது கூட உடச்ச சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு, அப்புறமா சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். சூப் வந்து நல்லா சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை வந்து 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி இந்த சூப்பில் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கொதி வரட்டு. ஒரு கொதி வந்ததுமே இந்த சூப் வந்து கொஞ்சம் திக்னஸாக மாற ஆரம்பிக்கும். இந்த சூப் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு தெரியுதா? ஒரு பெரிய எலும்பு. அந்த எலும்புக்குள்ளே உள்ள மூளை தான் இது. ஆட்டுலலாம் இந்த மூளை வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இது மாட்டு எலும்புன்னொன்னே இந்த மூளை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எப்போ உங்களுக்கு வந்து எலும்பு கிடைக்குதோ அப்போ இதே போல் எலும்பு சூப் வச்சு பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து இறக்கிடலாம். சூப் வந்து கொஞ்சம் திக்னஸாக உள்ள கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருந்துச்சு. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பு நம்ம வீட்லேயும் ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து ஆற வைக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன ரெடி பண்ண போகிறோன்னா ரசம்.
அதுக்கு வந்து கொஞ்சமாக மல்லித்தலையை எப்போவுமே நான் ரசத்துக்கு செய்யும்போது அந்த மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிடுவேன். அப்போ ரசம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சீரகம், மிளகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும், அப்புறமா கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள், லைட்டாக வத்தத்தூள், மல்லித்தூள், அப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1.5 தக்காளியை நான் வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ரசத்துக்கு வந்து நம்ம புளியை கம்மியாக ஊற்றிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்து செய்யணும். அப்போ தான் ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒரு 3 தக்காளி மட்டும் தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக புளியை ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுதேன். கட்டி பெருங்காயமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் வத்தல் வேணும். வத்தல் வந்து தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி வீட்டில் இல்லை, அதனால் வத்தல் சேர்க்காம தான் தாளிக்கணும். கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும்ல, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து ரசத்துக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். பேஸ்ட்டை எண்ணெயிலே நல்லா வதக்கின பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி, புளி எல்லாம் சேர்த்து கரெக்டாக உப்பு போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து எப்போவுமே ஒரு கொதி வரதுக்குள்ளே நம்ம ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக நுர பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் எல்லோரும் வெந்நி தான் குடிப்போம். இப்போ வேறு மழை டைமாக இருக்கா, அதனால் சூடாக வெந்நி போட்டு வச்சாச்சு. அடுத்து ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், அதுக்கப்புறமா பீஃப் சுக்கா, அப்புறமா கிழங்கு வந்து கம்பு கிழங்கு தான் வச்சுருக்கேன். இந்த கம்பு கிழங்கும் பீஃபும் வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு கிழங்கு கூட சிக்கன் அப்புறம் பீஃப் இது மாதிரி வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து சூப்பு. இந்த சூப்பை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக இருந்து குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.